Peacemakers of Christo. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம், பவுல் ரோமையருக்கு ஒரு கடிதத்தை எழுதுகின்றார். அதிலே பல பேரை அவர் பாராட்டி 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 அவர்கள் எவ்வளவு நல்லவர்கள், அவர்கள் எவ்வளவு தியாகம் செய்கிறவர்கள், அவர்கள் எவ்வளவு அன்பு காட்டுகிறவர்கள், இந்த திருச்சபையை அவர்கள் தாங்குகிறார்கள், இந்த இளம் திருச்சபையிலே அவர்கள் அன்பு கொள்ளுகிறார்கள், இந்த இளம் திருச்சபையிலே ஊழியக்காரர்களுக்கு சோறு போடுகிறார்கள், உதவி செய்கிறார்கள், ஆடை கொடுக்கிறார்கள், ஜெபிப்பதற்கு சபை கூடுவதற்கு இடத்தை கொடுக்கிறார்கள் என்று பவுலடிகளார் ரோமையருக்கு கடிதத்தில் தெரியப்படுத்துகின்றார். இன்றைய நாளிலே தெய்வ பிள்ளைகளே, ஒரு சகோதரி சொல்லுகின்றால், எனக்கு கோயிலுக்கு போகிறதுக்கே அருவருப்பாக இருக்குது சாமி, கோயிலில் போய் ஜெபிப்பதற்கே என்னால் முடியலை. ஏனென்றால் ஒருத்தி வாசகம் வாசித்தா இன்னொருத்திக்கு பிடிக்க மாட்டேங்குது, ஒருத்தி நல்லா பாட்டு பாடுனா இன்னொருத்திக்கு பிடிக்க மாட்டேங்குது, சாமியார் கொஞ்ச நேரம் அதிக பிரசங்கம் வச்சா யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது. இது நாம் ஜெபிப்பதற்கு செல்லுகின்றோமா, இல்லை ஆடம்பரமாக ஒன்றாக கூடி கும்மாளம் அடிச்சுட்டு வரத்துக்கு கூடுகிறோமா என்று தெரியவில்லை. அங்கு பாவ மன்னிப்பு கேட்கும் மனத்தன்மையே இல்லை என்று அந்த சகோதரியானவள் வெளிப்படுத்துகின்றாள். தெய்வ பிள்ளைகளே, அன்றைய நாளிலே இயேசுவை போற்றி புகழ்வதற்காகவும் ஆண்டவருடைய அருங்கொடைகளை அனுபவிப்பதற்காகவும் அந்த சக்தி வாய்ந்த தேவனின் ஆசீர்வாதங்களை பெறுவதற்காகவும் நம் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று கண்ணீரோடு ஜெபித்த திருச்சபை எங்கே? இன்று பாவி, மகா பாவியா இருப்பான், அவனே பயங்கரமான மேக்கப்ல வந்து நிறைய நெக்லஸையும் பட்டு புடவையிலையும் கட்டி கொண்டு நிறைய மேக்கப்பை போட்டுக்கிட்டு அரைக்கூட ஆடையில வந்து அவர்கள்தான் இந்த உலகத்திலே நீதிமான்களைப் போல இருப்பார்கள் என்று உணரக்கூடிய வகையிலே அவர்கள் தங்களை வெளிப்படுத்திக் கொள்கிறார்கள் என்று அருமையாக இயேசுநாதர் கூறுகின்றார். அதுதான் பரிசேயர் இவற்றையெல்லாம் கேட்டு இயேசுவை ஏளனம் செய்தனர். அவர் அவர்களிடம் கூறியது, நீங்கள் உங்களை மக்கள் முன் நேர்மையாளராக காட்டிக்கொள்கிறீர்கள், கடவுள் உங்கள் உள்ளங்களை அறிவார். நீ எதை வைத்து பெருமைப்படுகிறாயோ அது ஆண்டவர் முன்னிலையில் அருவருப்பாக இருக்கும் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். தெய்வ பிள்ளைகளே, நம்ம நற்செய்தி வாசகத்தில் பார்க்கின்றோம், இயேசுநாதர் சொல்லுகின்றார், நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு உங்களுக்கு நண்பர்களை தெரிந்தெடுத்து கொள்ளுங்கள் என்று. ஆனால் இன்றைய காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம்? நண்பர்கள் என்று இருப்பார்கள், ஆனால் நேர்மையற்றவர்களாக இருக்கிறார்கள். அண்ணன் தம்பிகள் இருக்கிறார்கள், நேர்மையற்றவர்களாக இருக்கிறார்கள். அக்கா தங்கைகள் இருக்கிறார்கள், நேர்மையற்றவர்களாக இருக்கின்றார்கள். போன வாரம் பயங்கர க்ளோஸாக இருந்த ஒரு குடும்பத்தில் அவங்க தந்தையானவர் இறந்து விட்டார். இறந்து சமாதியில் வச்சிட்டு வரத்துக்குள்ள வீட்டில் அடிபடி தண்டை. ஏன்னா சொத்துக்களை பிரி என்று அக்கா தங்கைகள் அனைவரும் அடித்து கொள்கிறார்கள். மயிறுமுடி சண்டை தான் நடந்துட்டு இருக்குது. அப்ப சொத்துக்காக இந்த உலகம் என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தெய்வ பிள்ளைகளை, பைபிளில் நாம் பார்க்கின்றோம், யாக்கோபு ஏசாவு. யாக்கோபு என்ன செய்கின்றான்? அண்ணன் வந்து ஏசாவு, அப்பா எனக்கு ரொம்ப பசிக்கிறா தம்பி, கொஞ்சம் சோறு போடுறா, கொஞ்சம் ரொட்டியா குடுறா அப்படிங்கும் பொழுது, உன்னுடைய பர்த் ரைட்டை, உன்னுடைய முதன்மை பிறப்பு தன்மையை எனக்கு விட்டுக்கொடு, நான் சாப்பாடு கொடுக்கிறேன் என்று கூறுகின்றான். தெய்வ பிள்ளைகளை, அது மட்டும் அல்லாமல் தன்னுடைய தந்தையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவன் என்ன செய்கின்றான்? அண்ணனை போலேயே மயிறு அடைந்த ஆடையை உடுத்தி கொண்டு அவன் தந்தையிடம் சென்று தந்தைக்கு தேவையான மாம்சங்களை கொடுத்து அந்த ஆசீர்வாதங்களை ஈசாக்கிடமிருந்து பெற்றுக்கொள்கின்றான். அண்ணனுக்கு பயங்கர மோசமான ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கின்றான். அதன் நிமித்தம் அவன் அந்த ஊரையே விட்டு ஓடி விடுகின்றான். தெய்வ பிள்ளைகளே, இன்று ஒரு காரியத்திற்காக, சொத்துக்காக, பணத்திற்காக என்னவெல்லாம் இந்த உலகம் செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். ஒரு நண்பனானவர், அருமையான நண்பர், ஒரு ஏழை நண்பர்,
அவர் அன்றாட ஜெபிக்கக்கூடியவர். அவருக்கு ஒரு 10 கோழி இருக்கும், ஒரு 4 ஆடு இருக்கும், ஒரு சின்ன இடம் இருக்கும். அந்த இடத்துல தான் அவர் ஜெபிப்பார். ஞாயிற்றுக்கிழமை ஆனால் ஆலயத்திற்கு செல்லுவார். ஆலயத்திற்கு சென்று விட்டு சிறிய காணிக்கை, அவரால் முடிந்த காணிக்கை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து விட்டு திரும்பி வந்து அவருடைய நிலத்தில் இட்ட பயிர்கள் மத்தியில் ஒரு சிலுவையை நட்டு அங்கு தன்னுடைய ஜெபத்தை அர்ப்பணிப்பார். தெய்வ பிள்ளைகளை, திடீரென்று ஒரு புயலானவர் வந்தது. அந்த புயலிலே உலகத்தில் இருக்கிற பணக்காரன் எல்லாம் அழிஞ்சு போனான். பெரிய பெரிய நட்டங்கள், பெரிய பெரிய இழப்புகள் வந்தது. ஆனால் இந்த ஏழை தொழிலாளிக்கு ₹1 கூட நட்டம் வரவில்லை. அவனுடைய பொருள் எல்லாம், அவனுடைய விலங்குகள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டது. அவன் சந்தோஷத்தில் இருந்தான். அப்ப ஒருவன் பார்த்து அவரை கேட்கின்றான், எப்படியா எல்லாருக்கும் நட்டம் வந்துருச்சு, உனக்கு மட்டும் நட்டம் வரலையே என்று. அந்த நபரை பார்த்து, இந்த சிலுவையை பார்த்துக்கொள், இந்த சிலுவை தான் என்னையும் என் குடும்பத்தையும் என்னுடைய ஜீவன்களையும் காப்பாற்றியது என்று அவர் விளக்குகின்றார். தெய்வ பிள்ளைகளே, இன்று நேர்மையாளராக நீ இருக்கின்றாயா? தகுந்த ஆசீர்வாதங்களையும் தகுந்த பலன்களையும் தகுந்த சுகங்களையும் தகுந்த சந்தோஷத்தையும் ஆண்டவராகிய கடவுள் உனக்கு கொடுப்பார். தெய்வ பிள்ளைகளே, இன்று மோசம் செய்யாதவர்கள் எங்கு இருக்கிறார்கள்? எல்லாரும் ஏமாற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஐயோ, ஒருத்தன்ட்ட பேசணும்னா பயமா இருக்குது, ஒருத்தன்ட்ட பழகணும்னா பயமா இருக்குது, ஒருத்தன்ட்ட உருவாடணும்னா பயமா இருக்குது. ஒரு சகோதரி சொல்லுகின்றாள், சாமி 15 வருஷமா நானும் அவளும் ஃப்ரெண்டாக இருந்தோம். ஆனால் அவ ஒரு சிறிய வீடு கட்டுகிறேன் என்று சொல்லும் பொழுது என்னிடம் பணம் கேட்டார். அதற்கு என்னிடம் பணம் இல்லை, என் நகை 27 பவுன் இருக்குது, அதை எடுத்துக்கொண்டு போய் நீ பேங்கில் வச்சுட்டு நீ அதை திருப்பி என்கிட்ட கொடுத்துரு, இந்த பணத்தை நீ உன்னுடைய வீடு கட்டுவதற்கு பயன்படுத்திக்கொள் என்று கூறுகின்றார். அதே போல் அந்த நகையை வாங்கி கொண்டு அந்த சகோதரியான தன்னுடைய பெயரிலே அந்த நகையை வைத்து விட்டு என்ன செய்கின்றார், அந்த பணத்தை எடுத்து வீடு கட்டி முடித்து விட்டாள். பல வருடங்கள் ஆகின்றன. ஆனால் இந்த சகோதரியானவள் அந்த நகைகளை திரும்பி கொடுக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் அந்த சகோதரியானவள், அந்த நண்பியானவள் அவளை ஏறெடுத்து கூட பார்க்கவில்லை, ஏமாற்றி விட்டாள். அதே போல இன்று எத்தனையோ பிள்ளைகள் இடங்களை கொடுத்துவிட்டு ஏமாந்திருக்கிறீர்கள், பிள்ளைகளை கொடுத்துவிட்டு ஏமாந்திருக்கிறீர்கள், படிப்பை இழந்துவிட்டு ஏமாந்திருக்கிறீர்கள், பணத்தை இழந்துவிட்டு ஏமாத்திருக்கிறீர்கள், நகைகளை கொடுத்துவிட்டு ஏமாந்திருக்கிறீர்கள். இவற்றிற்கெல்லாம் காரணம் என்ன? நீ உலக மனிதர்களை அதிகமாக நம்பினாய், கடவுளை நம்ப மறந்து போனாய். தெய்வ பிள்ளைகளே, நாம் அனைவரும் தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று இன்றைய பவுலடிகளார் கூறுகின்றார். தேவனிடத்தில் வந்து திருச்சபையாக ஒன்று கூடி ஆண்டவருக்கு முழுமையாக நாம் அர்ப்பணித்து நம்முடைய வாழ்க்கையை அவருக்காக பயன்படுத்துவதுதான் முறை. அதுதான் ஆண்டவர் சொல்லுகின்றார். ஒரு மனிதன் 2 ராஜாக்களுக்கு சேவை செய்யவே முடியாது. நீ பணத்திற்கும் கடவுளுக்கும் சேவை செய்ய முடியாது. நீ பணத்திற்கு தான் சேவை செய்கிறேன் என்றால் நீ நிச்சயம் நரகத்திற்கு செல்லுவாய். கடவுளுக்கு ஊழியம் செய், அனைத்தும் உன்னை தேடி வரும் என்று ஆண்டவராகிய கர்த்தர் இன்று நாம் அனைவருக்கும் கற்றுக் கொடுக்கின்றார். திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாயிருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்தருள்வாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, முதலாய் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய சபைக்கு உங்களால் முடிந்த உதவிகளை அன்றாட நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக எங்களுடைய ஆயர் மோஸ்ட் ரெவரண்ட் ஹிபோரா குசாலா சார்பாகவும்
எங்களுடைய சபை தலைவர் ஃபாதர் கிஷோர் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் அனுப்புகின்ற ஒவ்வொரு பழைய துணி, பத்தாத துணி, புது துணிகள் அனைத்தையும் மற்றும் நோட்டு, பேனா, புஸ்தகங்கள் மற்றும் சோலார் லைட் அனைத்தையும் நாங்கள் பகிர்ந்து கொண்டிருப்பதை இதோ இந்த போட்டோல உங்களுக்கு காமிச்சிருக்கிறோம். ரொம்ப நன்றி. கடவுள் நிறைவாக உங்களுடைய நல்ல உள்ளங்களையும் இல்லங்களையும் ஆசிர்வதிக்க நாங்கள் அன்றாட ஜெபித்துக் கொள்கின்றோம். மற்றுமாக உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உற்றா உறவினரிடம் சொல்லி கூட இந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணிகளையும் மற்றுமாக ஏதாவது நோட்டு, பேனா, புஸ்தகங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒரே குருவானவர் ஃபாதர் டேவிட், அதாவது நான் ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்களுக்காக இறை இரக்கத்தின் ஜெபமாலை, நேர்த்தி திருப்பலி, கிரகோரியன் மாஸ், ஆராதனை, உன்னத திருப்பலியை ஒரே குருவானவராக ஆண்டவருடைய சந்நிதியிலே ஆண்டவரோடு பேசிக்கொண்டு உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்கள் கொடுக்கிற அந்த 100 ரூபாய்க்கு நியாயமான காரியங்களை நாங்கள் எங்களால் முடிந்த அளவுக்கு செய்கிறோம். அதனால தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் அனைவரும் நேர்த்தி திருப்பலி, அதாவது உங்கள் விண்ணப்பங்கள் நிறைவேறவில்லை என்றால் 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணிக்கலாம். இல்ல நன்றி திருப்பலியாக கூட அர்ப்பணிக்கலாம். இல்ல ஆத்மாக்களுக்காக, ஆத்ம இளைப்பாறுதல் அடைவதற்காக கிரகோரியன் மாசை நீங்கள் அர்ப்பணிக்கலாம். அதாவது 30 திருப்பலியை நீங்கள் அர்ப்பணிக்கலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றுமாக மிரக்கல் ஆயில் எத்தனையோ நோய்களையும் எத்தனையோ வலிகளையும் அகற்றி போடும் குழந்தை பாக்கியத்திற்கு, ஆஸ்மாவுக்கு, மூச்சு வாங்குவதற்கு, மூச்சு திணறலுக்கு, வயிற்று வலிக்கு அனைத்திற்கும் இது உதவும். முழங்கால் வலிக்கு, சுகர், பிபி அனைத்திற்கும் இது உதவும். இதை தயவு செய்து நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். இரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம், இது உன்னத புத்தகம். ஆதி காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் பயன்படுத்திய வல்லமையான ஜெபங்கள், செபஸ்தியார் தகடு, அந்தோனியார் தகடு செய்வதற்காக கட்டு ஜெபங்களை வைத்து எழுதியார்கள். அந்த ஜெபங்களை உடைய இந்த புத்தகம் வல்லமையானது. செய்வினைகளை அகற்றுவதற்கும், சாத்தான்களை விரட்டுவதற்கும், கட்டுகளை உடைப்பதற்கும் இது பயன்படும். இதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, இந்த சேனலை தயவு செய்து ஆண்டவருடைய ஊழியத்திற்காக நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். மக்களுக்காக அனுதினமும் ஜெபிக்க என்னாலும் ஆண்டவர்கிட்ட பரிந்துரை செய்ய வேண்டும் என்று இந்த சேனலை வழிநடத்தி வந்து கொண்டிருக்கின்றோம். அதனால் உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க. உங்கள் தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லி ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் நடக்கும் ஜெபத்திலே கலந்து கொள்ளும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். Praise the Lord. God bless you all.